விருந்தோம்பல் துறையிலிருந்து ஒரு பெரிய செய்தி. ஐடிசி ஹோட்டல்ஸ் அதன் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டு முடிவுகளை சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. மேலும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. 2026 நிதியாண்டின் முதல் காலாண்டிற்கான அவர்களின் நிதி செயல்திறனின் முக்கிய சிறப்பம்சங்களை பார்ப்போம். வணக்கம், எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக. நீங்கள் இங்கு புதியவராக இருந்தால் வணிகம், நிதி மற்றும் கார்ப்பரேட் இந்தியாவில் சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு அந்த சந்தா பொத்தானை அழுத்த மறக்காதீர்கள். ஐடிசி லிமிடெட்டிலிருந்து பிரிந்த பிறகு இப்போது தனி நிறுவனமாக செயல்படும் ஐடிசி ஹோட்டல்ஸ் நிகர லாபத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 54% மிகப்பெரிய உயர்வை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 87 ரூபாய் கோடியுடன் ஒப்பிடும்போது Q1 FY26 இல் 133 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. சரிவுக்குப் பிறகும் தனது கால்களை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்திற்கு இது ஒரு அற்புதமான வளர்ச்சி. செயல்பாடுகளிலிருந்து வருவாய் 816 ரூபாய் கோடியாக இருந்தது. இது 706 ரூபாய் கோடியிலிருந்து ஆண்டுக்கு ஆண்டு 15.5% அதிகரிப்பு. இருப்பினும் காலாண்டுக்கு காலாண்டு ஒப்பிடும்போது விஷயங்கள் சற்று வித்தியாசமாக தெரிகின்றன. முந்தைய காலாண்டான Q4 FY25 இல் 1061 ரூபாய் கோடியுடன் ஒப்பிடும்போது வருவாய் உண்மையில் 23% குறைந்துள்ளது. இது நிகர லாபம் தொடர்ச்சியாக 48% வீழ்ச்சியடையவும் காரணமாக அமைந்தது. உயர்ந்துள்ளது, 246 ரூபாய் கோடியை எட்டியது. இது ஆண்டுக்கு ஆண்டு 19% உயர்வு. லாப வரம்புகளும் சற்று மேம்பட்டு 87 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 29.9% ஆக உள்ளது. ஹோட்டல் பிரிவு 801 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியது. இது கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 690 ரூபாய் கோடியாக இருந்தது. ஆனால் மீண்டும் Q4 இல் 1043 ரூபாய் கோடியாக இருந்தது. ரியல் எஸ்டேட் பிரிவை பொறுத்தவரை இந்த காலாண்டில் வருவாய் இல்லை. ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் இலங்கையின் கொழும்பில் அதியாடம்பர பிராண்டட் குடியிருப்புகளில் வேலை செய்கிறது. அதிலிருந்து வரும் வருவாய் அலகுகள் விற்கப்பட்ட பின்னரே காண்பிக்கப்படும். சரி, என்ன வழி? ஐடிசி ஹோட்டல்கள் வலுவான வருடாந்திர வளர்ச்சியை காட்டுகின்றன, ஆனால் காலாண்டு தடைகளை எதிர்கொள்கின்றன. விருந்தோம்பல் துறை நிலையாகி வருகிறது. மேலும் அனைவரின் கவனமும் நிறுவனம் அதன் ஹோட்டல் மற்றும் ரியல் எஸ்டேட் பைப்லைனை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதில் இருக்கும். ஐடிசி ஹோட்டல்களின் செயல்திறன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே உள்ள கருத்துக்களில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் ஒவ்வொரு வாரமும் அதிகமான வணிக முறிவுகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மூல